யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே ஜோதிடசன். அதாவது நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, இந்த 2 நாளாவே பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்குள்ளயோ இன்ஸ்டாக்குள்ளயோ எஃப்ஐக்குள்ளயோ எதுக்குள்ள போனாலும் இந்த பிரியங்கா மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்னடா நீயும் பேச போற அப்படின்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் மணிமேகலைக்கு ஒரு முன்கோபம் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க என்னோட ஆங்கரிங்க அவங்க தப்பா மீட் பண்றாங்க அப்படிங்கறதுனால அவங்க ஷெட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனா பட் நீங்க நினைக்கிற மாதிரி மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் அங்க சண்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி பிரியங்கா மேல மட்டுமே மணிமேகலைக்கு கோபம் கிடையாது. மொத்த டீமுமே அப்படிதான். நான் பார்த்ததுல அந்த 5 சீசன்ல இந்த டீம் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதனால அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வரும், சேர்ந்துக்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெகைன் வுட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அந்த பெகைன் வுட்ஸ்ல கூட அவங்க ஆங்கரா தான் இருக்காங்க. மணிமேகலை கிரேசி ஆங்கரா இருக்காங்க. கீழே பிரியங்கா அவங்க பண்ற காமெடிக்கு, மணிமேகலை பண்ற காமெடிக்கு உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் பிரியங்கா அவங்க மணிமேகலை பத்தி தப்பாவோ எடிட்டிங் பண்ற மாதிரியோ பேர் சொல்லியோ பேர் சொல்லாமலையோ மறைமுகமா எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கல. நீங்க ஏப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது தெரியல. நீங்க போடுற கண்டென்ட் எப்படி தெரியுமா தப்பா இஷ்யூ ஆகுது. பிரியங்கா ஒட்டு மொத்தமே தப்பானவங்க. அவங்க ஃபேமிலி லெவலுக்கு இங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேர்கள். ஓகேவா? அதே மாதிரி சுஜிதாவை பேசியிருக்கீங்க. பிரியங்கா இன்னொரு ஷோல இருக்கிற வீடியோவை கொண்டு வந்து தாமுவும் அதே மாதம்பட்டி ரங்கராஜும் அவங்கள பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு கண்டென்ட்டுக்காக, ஒரு காமெடிக்காக. நான் அந்த மொத்த ஷோவும் நான் பார்த்திருக்கேன். அவங்க பண்ணினது எல்லாம் நான் என்ஜாய் பண்ணி சிரிச்சிருக்கேன். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த கண்டென்ட் கொடுத்ததுக்காக மணிமேகலை விட்டு போகல அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த எடுத்துக்கிட்ட மாதம்பட்டி சாரோ தாமு சாரோ அதை பெருசாவே அவங்க எடுத்துக்கல. அப்ப அவங்களும் ஒரு காமெடி தான் பண்ணியிருப்பாங்க. ஷோ மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஆங்கர் ரக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி அது ஒரு காமெடி. அதுக்கப்புறம் எப்பயும் போலவே ஷோ தொடர்ந்தது. அதே மாதிரி சுஜிதா பாத்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருப்பாங்க நல்லா வெல்கம் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதெல்லாம் கண்டென்ட் அப்பப்ப நம்ம போறது ஒரு விஜய்ங்கிறது எல்லாமே கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னு யாராலையும், பிரியங்காவாகட்டும் யாராலையுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து நம்ம போறதுதான். ஸோ அது எல்லாம் இங்க கொண்டாந்து சேர்த்தி வச்சு நம்ம தப்புன்னு ஒருத்தர் கண்டென்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற நேயர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா அவங்கள தப்பான ஒரு கமெண்ட்ல இன்னைக்கு தள்ளியிருக்காங்க. இனிமேகளை இப்ப வாழ்த்தி ஒரு போட்டு அப்படின்னு குரேசி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு கீழே நீங்க பிரியங்காவோட ஆளு, பிரியங்காவுக்கு சொம்புத்து அப்படிலாம் யாருமே இந்த காலத்துல இருக்க மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி குரேசியெல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த டைம்ல அடிக்கிற ஆள் அவரு. இன்னைக்கு டிஆர்பியும் கொண்டு போறாங்க அப்படின்னா அதுல குரேஷியும் ஒரு முக்கியமான ஆளு. அந்த மாதிரி போய் பண்ணி தான் பண்ணணுங்கிறது இல்ல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க, நீங்க ஏன் இப்படி வீடியோ போடுறீங்க அப்படிங்கறது தெரியல. அவங்க 2 பேருக்கு உண்டான சண்டை இந்த 2 நாளா போய்கிட்டு இருக்கிறத நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா அவங்களுக்குள்ள சால்வ் ஆயிருவாங்க அப்படிங்கறத என்னோட இது. ஒட்டுமொத்த டீமுமே மணிமேகலை குக் வித் கோமாளிக்கு தான் நான் வரல அப்படின்னு தான் போனாங்க. அந்த டைரக்ஷன் அந்த டீம் தான் சரியில்லைன்னு சொல்றாங்க. மற்றபடி நாங்க விஜய் டிவி பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. ஸோ அப்படியே சொல்லியிருந்தாலும் அது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. அது பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி தான். ஸோ இது பொது மீடியா இருந்ததுனால நீங்க விமர்சனம் பண்றது அதாவது எனக்கு மட்டுமல்ல, அங்க ஒட்டுமொத்த விஜய் டிவில இருக்கிற யாருக்குமே அது பிடிக்கல. ஏன்னா செய்தியாளர்கள் கேட்கும் போது கூட புகழ் அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓகேங்களா? அந்த நாகரிகத்தை நீங்களும் எடுத்துக்குங்க அப்படிங்கறதான்